மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பிறை மக்களே, இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபத்தினுடைய இறுதி பகுதி. யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் இருந்து இயேசுவுடைய ஜெபத்தை நாம் படிக்கின்றோம். அந்த ஜெபத்தினுடைய இறுதி பகுதியாக அமைகிறது. இந்த ஜெபத்தினுடைய இறுதி பகுதியில் 2 சிந்தனைகள் மையமாக இருக்கிறது. ஒன்று ஒற்றுமை, இன்னொன்று அன்பு. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாய் இருப்பதைப் போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இது ஆண்டவர் இயேசுவுடைய இறை வேண்டுதலாக இருக்கிறது. நாம் வாழும் சமூகம் பல சூழல்களினால் பிளவுபட்டு கிடக்கிறது. பல காரணங்களினால் சிதைவுண்டு கிடக்கிறது. உறவுகள் முறிந்து போய் கிடக்கிறது. வஞ்சகம், வைராக்கியம், காழ்ப்புணர்ச்சி, போட்டி மனப்பான்மை, போர்கள், வன்முறைகள், அழிவுகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இயேசு ஜெபிக்கிறார், ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாய் இருப்பதைப் போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. தன் சீடர்களுக்காக, நமக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் இனியும் நமக்குள் பிளவுபட்டு வாழலாமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுல் சொல்லுவார் அல்லவா, இனி ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஏன் உங்களுக்குள் பிளவுபட்டு இருக்கிறீர்கள்? நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் அல்லவா, அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா. இந்த உண்மையை ஏன் மறுக்கின்றோம்? ஒருவர் மற்றவருக்காக ஏன் வாழ தயங்குகிறோம்? ஒருவர் மற்றவருக்காக, எல்லோரும் ஒருவருக்காக வாழுகின்ற அழகான ஒரு சூழல் இதுவல்லவா இயேசுவுடைய கனவு, இறையாட்சி கனவு. இந்த கனவை நனவாக்குவதற்கு நாம் ஆசைப்படலாமே. இரண்டாவதாக, இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். என் மீது நீர் கொண்டிருந்த அன்பை 3 முறை வாசிக்கின்ற போது அது தொடர்ந்து வருகிறது. என் மீது நீர் கொண்டிருந்த அன்பை அவர்களும் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு அவர் விட்டு சென்ற அன்பு கட்டளையை வாழ்வாக்குவதற்கு ஆசைப்படுகிறார். அன்பே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அன்பே அகிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? நிபந்தனையற்ற அன்பாக இருக்க வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு என்றால் அதில் எந்த விதமான நிபந்தனைகளும் இருத்தல் ஆகாது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருந்த போதும் கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். பாருங்கள், நாம் பாவிகளாக இருந்தும் நிபந்தனை ஏதுமின்றி தன் உயிரை சிலுவையில் கொடுக்கின்ற அளவிற்கு இயேசு நம் மீது அன்பு கொண்டார். அத்தகைய அன்பு நமது அன்பாக மாற வேண்டும். நமது அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். இயேசு நம் அனைவரையும் அடிமைகளாக பார்க்கவில்லை, தன் நண்பராக ஏற்றுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லுவார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேற ஏதும் கிடையாது. 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், சீடர்களை பார்த்து சொல்லுவார், உங்களை நான் என் நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஆக நமது அன்பும் தியாகம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். சுயநல அன்பாக அல்ல, தன்னை இழக்கின்ற தியாகம் நிறைந்த அன்பாக இந்த சமூகத்திலே இருக்க வேண்டும். நமது அன்பு இடத்திற்கு இடம் மாறுகின்ற அன்பாக இருத்தல் ஆகாது. மாறாத நிலையான அன்பாக இருக்க வேண்டும். பணத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, ஆளை பார்த்தோ, பொருளை பார்த்தோ நமது அன்பு நிறத்திற்கு நிறம் பச்சோந்தித்தனமாக மாறிவிடக்கூடாது. நிலையான நிரந்தரமான அன்பாக நமது அன்பு கிறிஸ்தவ அன்பு இருக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 38, 39 இறைவார்த்தை சொல்கிறது, எதுவும் கடவுளின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. சாவோ, வாழ்வோ, வானதுதரோ, நிகழ்வனவோ, வருவனவோ எதுவும் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரித்து ஆகாது. நிலையான நிரந்தரமான அன்பின் மக்களாக இந்த சமூகத்திலே நாம் வாழ வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் கடவுளின் அன்பு செய்கிறார், இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தனி அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதே வேளையில் இந்த அன்பு என்னை உருமாற்றம் செய்ய வேண்டும். இயேசுடைய அன்பு பேரன்பு. அந்த பேரன்பை ஆட்கொண்டிருக்கிறது. பேரன்பில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், அன்பு மயமாக இருக்கிறது என்றால், இந்த அன்பால் இந்த அகிலத்தை ஆட்கொள்ள வேண்டும். இதுவே கடவுளின் விருப்பம். இயேசுடைய இறுதி ஜெபம், நான் ஒற்றுமையாக வாழ வேண்டும், கிறிஸ்தவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். என் அன்பில் நிலைத்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.